எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜ் இல்லாட்டி மேக்ஸ் இல்லை. பர்சன்டேஜை தமிழ் என்னன்னு சொல்லுவோம், சதவீதம்னு சொல்லுவோம். எஸ்எஸ்சியில் இருந்து கிட்டத்தட்ட 10 மார்க்கு வரைக்கும் கொஸ்டின் வரும் பர்சன்டேஜ் பேஸில். ஏன்னா டிஐ கேட்பாங்க, டிஐ 5 கொஸ்டின் வரும். டிஐ மேக்ஸிமம் பர்சன்டேஜில் இருந்தால் வரும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸுக்கு பர்சன்டேஜ் வேணும், டைம் அண்ட் ஒர்க்குக்கு பர்சன்டேஜ் தெரியணும், போட் அண்ட் ஸ்ட்ரீமுக்கு பர்சன்டேஜ் தெரியணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டி எல்லாத்துக்குமே பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கணும். ட்ரிக்னாமெட்ரிக்கு பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான், பர்சன்டேஜ் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம போட முடியும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் பார்த்துக்கலாம், எப்படிலாம் எழுதலான்ட்டு. 5% எப்படி எழுதலாம், 1/20 எழுதலாம். 8% எப்படி எழுதலாம், 2/25 எழுதலாம். 10% 1/10 எழுதலாம். 12% 3/25. 15% 3/20. 16 4/25. 20 1/5. 25% 1/4. 40% 2/5. 60% 3/5. 75% 3/4. 3 1/8% 1/32 எழுதலாம். 6 1/4% 1/16 எழுதலாம். 8 1/3% 1/12. 12.5% 1/8. 13 1/3% 1/3. 14 2/7% 1/7. 16 2/3% 1/6. 33 1/3% 1/3. 37.5% 3/8. 62.5% 5/8. 66 2/3% 2/3. 87.5 7/8. இது ஷார்ட்கட். இதை மனப்பாடம் பண்ணிட்டாலே போதும், பர்சன்டேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதாவது 5%னா 1/20 மனசில் நிற்கணும், 20%னா 1/5 மனசில் நிற்கணும், 40%னா 2/5 மனசில் இருக்கணும், 60னா 3/5 நிற்கணும். ஓகேவா? 66 2/3%னா 2/3 நிற்கணும். இப்படி நின்று ஆச்சுன்னா ஈஸியாக பர்சன்டேஜ் சம் போட்டுடலாம். ஓகேவா? சில சம்ஸ் பார்ப்போம். பேசிக் நடத்திடுறேன், ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஏன்னா எஸ்எஸ்சி, ஜிடி, ஆர்மி லெவலுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ ரொம்ப ஹார்ட் சம் போக வேண்டாம், பேசிக் நம்ம பார்ப்போம். A student get 50% marks in an examination. If he obtained 250, then the total mark is. ஒரு ஸ்டூடெண்ட் 50% மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்க 250 மார்க் எடுத்திருந்தா டோட்டல் மார்க் எவ்வளவு? ஓகேவா? 250 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க பை 50. 100 தானே பர்சன்டேஜ் தேவை நமக்கு, அதனால் 100ஆல் அடிச்சிருந்தோம். அப்போ 250 × 2 500. சரியா? நமக்கு 50% எப்படி எழுதலாம், ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம்ல. 5% 1/3னா 50% எப்படி 1/2. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் நம்ம 100/50 போட்டிருக்கே வேண்டாம், 250 போட்டு 1/2ன்னு போட்டு நம்ம அடி கொடுத்துருக்கலாம். ஓகேவா? 250/50 × 100 போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 250 × 2 போட்டிருந்தோம்னா 500. அதாவது 250 50% மார்க்னா 100% டபுள் ஆக்கணும், 500. ரொம்ப சிம்பிள். இது பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சிருந்தால் டைரெக்டாகவே போடலாம். இப்போ a student get 33.33% marks in an examination. If the total marks is 999, then find his marks. அப்போ 33/3 எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தோம், 1/3ன்னு எழுதலாம்னு சொல்லியிருந்தோம். 1/3 மார்க்ஸ் எவ்வளவு? 999. அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க? டோட்டல் மார்க்ஸ் 999, அவங்க வாங்கியிருக்கிறது 1/3, அதாவது 33.3% வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த 3 999 அடி கொடுத்தா 3/3. இந்த 1/3 நம்ம எப்படி எழுதியிருக்கணும், அந்த 33.3 நம்ம டைரெக்டாக போட்டதுனால 1/3ன்னு போட்டுட்டோம். இல்லாட்டி என்ன பண்ணணும், 33.33 ஃபுல்லாக பெருக்கி அதை 100 போட்டு இதெல்லாம் செய்ய டைம் ஆகும். நம்ம ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுனால 1/3ன்னு டைரெக்டாக போட்டோம். 1/3 × 999 = 333. இதுதான் ஆன்சர். ஓகே. A seller get 12% profit on a product. A seller get 12% profit on a product which is cost rupees 2252 him. ஓகேவா?
12% நம்ம எப்படி எழுதலாம்? 3/25ன்னு எழுதலாம். ஆன் எவ்வளவுக்கு? ஒவ்வொரு 100க்கு. அப்போ 12% எப்படி எழுதலாம்? 12/100 into 225. ஓகேவா? இது அடிப்பட்டு வரும் 4, இங்கே 9, இங்கே 3 into 9 27. 27 is the answer. இந்த இருக்குல்ல 27 இதுதான் ஆன்சர். 5th question. Find 13.33% of 300. What percent is equal to 1/7 or express 1/7 as rate percent? 1/3 into 300. ஓகேவா? equal to 4000. அப்படின்னா 13.33 நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? 1/3 into 300. 33.33 1/3ன்னு போட்டுட்டோம். இந்த இருக்குல்ல 13.1/3 1/3 இந்த ட்ரிக் படி 1/3ன்னு போட்டுட்டோம். 1/3 into 300 எவ்வளவு? 1/3 into 300. ஹண்ட்ரட் தான் ஆன்சர். இதில் 4000 தப்பாக கொடுத்துருக்குது. ஓகேவா? அடுத்து வாட் பர்சன்ட் இஸ் ஈக்குவல் டு 1/7 ஆஸ் ரேட் பர்சன்ட். 1/7 எதுக்கு ரேட் பர்சண்டாக இருக்கும்? இந்த இருக்குது ஆல்ரெடி 14 2/7%க்கு இருக்கும். ஓகேவா? The income of a person has gone decreased from 1000 to 950. The person value of income that has gone decreased is. Decrease in income. ஒரு மனிதனுடைய இன்கம் வந்து 1000லேருந்து 950 குறையுது. அப்போனா அந்த பர்சன் வேல்யூ ஆஃப் இன்கம் எவ்வளோவா இருக்கும்? 1000லேருந்து 950 கழிச்சா எவ்வளவு? 50. ஸோ நமக்கு தேவை எவ்வளவு? பர்சன் வேல்யூ 50/1000 into 100. இது ஒன்று கட் ஆகிரும். 100க்கு 100 அடிப்பட்டு போயிடும். therefore 5%. 5% தான் அவனுடைய பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அளவு. In a election between two candidates, Ram and Sam, the one candidate Ram who gets 40% is rejected by a majority of 360 votes. Find the total number of votes polled. ஓகேவா? ராமுக்கு என்னாச்சு? ஒன் கேண்டிடேட் ராம் 40% ஓட்டில் ரிஜெக்ட் ஆகிருந்தான், மெஜாரிட்டி ஆஃப் 360 ஓட்ஸ் வாங்கி. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல் எவ்வளவு கேட்குது? 40 போட்ஸில் ரிஜெக்ட் ஆகிருக்கானா? 100 40 போச்சுன்னா 60 தானே? 60% மைனஸ் 40% ஈக்குவல் டு 20% ஈக்குவல் டு 360. அப்போ 100% எவ்வளவு? 360/20 into 100. இது அடிபட்டு போயிடும். 18 இருக்கும். 18 into 100 1800. 1800 is the answer. சரியா? ரொம்ப சிம்பிள். If 2 liters of water is evaporated on boiling from 8 liters of salt solution containing 5% salt, find the percentage of salt in the remaining solution.
2 லிட்டர் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும்போது கொதிக்க வைக்கும்போது எத்தனையிலிருந்து 8 லிட்டர் ஆஃப் சால்ட் சொல்யூஷன் கண்டெய்னிங் 8 லிட்டர் சால்ட் சொல்யூஷன் எவாப்ரேட் ஆகி 2 லிட்டர் தண்ணி கிடைக்கிது. அப்போனா 5% சால்ட் அதில் இருந்தால் அந்த ரிமைனிங் சொல்யூஷனோட பர்சன்டேஜ் எத்தனைன்னு கேட்டிருக்குது. ஸோ 5% ஆஃப் 8 லிட்டர் ஈக்குவல் டு X% ஆஃப் 6. X% ஆஃப் 6. இந்த 6 எங்கேருந்து வந்துச்சு? 8 - 2 6. ஓகேவா? இந்த 8லேருந்து -2 லிட்டர் தானே எவாப்ரேட் ஆகிருக்கு. அப்படின்னா 6 தானே இருக்கும். அப்போ X ஈக்குவல் டு 5 × 8/6. ஓகேவா? அப்போ இங்கே 4 இருக்குமா, இங்கே 3 இருக்கும். 20/3. 20/3 எப்படின்னு எழுதலாம்? 6 2/3% எழுதலாம். ரொம்ப சிம்பிள். இந்த இருக்குது X = 6 2/3% ஆன்சர். ஓகே. வாட் ரேட் percentage இஸ் 6 பைசா ஆஃப் ₹1? 1 ரூபானா 100 பைசா. கரெக்டாக? 1 rupees ஈக்குவல் டு 100 பைசே. அப்போனா X × 100/100 ஈக்குவல் டு 6. therefore X ஈக்குவல் டு 6 × 100/100. இது ரெண்டும் அடிபட்டு போயிடும். ஸோ 6%. இதான் ஆன்சர். The population of town is 13,800, which was increased by 15%. Then find the population of man if the ratio of the men and women are 2:1. Okay. ஒரு டவுனோட மக்கள் தொகை 13,800. அது 15% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைண்ட் தி பாப்புலேஷன் ஆஃப் மென். ஆண்களோட பாப்புலேஷன் எத்தனை? அதோட ஆண் பெண் விகிதாச்சாரம் 2:1 இருந்தால் அப்படின்னு கேட்டிருக்குது. ஓகே. 13,800 எத்தனை கூட்டியிருக்குது? 15% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 100ல் 15 இன்க்ரீஸ் ஆனால் 115 × 100. ஓகேவா? இந்த 115 13,800ஆல் அடிபட்டு போச்சுன்னா 120 வரும். ஓகே. 120 × 100 ஈக்குவல் டு 12,000. எத்தனை? 12,000. 12,000 மிச்சம் இருக்குது. அப்போ 2/3 × 12,000 எவ்வளவு? 2:1 தானே? 2ல் 3 பங்கு. மொத்தம் 12,000 மக்கள் தொகை. அப்போனா 2:3 விகிதாச்சாரத்தில் இருக்குது. அப்போ 2/3 × 12,000. 4 ஈக்குவல் டு 8,000. 8,000 மக்கள் தொகை இருக்கும். புரியுதா? இதில் ஒன்றும் இல்லை. 12,000 டோட்டல் மக்கள் தொகை. 12,000ல் 3 பங்கு கேட்டிருக்குது. இது எப்படி பண்ணலாம்? இப்படி பண்ணலாம். 12,000 2:1 2 + 1 3 தானே? 3ஆல் வகுத்தா 4. ஆண்களோட விகிதம் 2. அப்போனா 2 × 4 8. 8,000. இதை பண்ணுறது நம்ம 2/3 டைரெக்டாக போட்டோம். அவ்வளோதான். 8,000 ஆன்சர். ஓகேவா? கிட்டத்தட்ட நம்ம 12 சம் கிட்ட இதில் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறையா சம்ஸ் இருக்குது. அதை போட்டு பார்த்தா ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சம் போடுவோம். A candidate who get 30% of the mark in a test failed by 50 marks. Another candidate who get 320 marks failed by 30 marks. Find the maximum mark. ஒரு கேண்டிடேட் 30% மார்க் ஒரு டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகியிருக்கான். எத்தனைக்கு? 50 மார்க்ஸுக்கு. அதே அனதர் கேண்டிடேட் என்ன ஆகிருக்கு? 320 மார்க்ஸ் எடுத்து ஃபெயில் ஆகியிருக்கான் 30 மார்க்ஸில். ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க். ஓகேவா? 320 +
30 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 50. கரெக்டாக? தேர்ஃபோர் எக்ஸ் இஸ்குவல் டு இங்கே 350 இருக்குது, இந்த 50 இங்கே போச்சுன்னா 300 மாறிடும். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 300. பெர்சன்டேஜ் எத்தனை? 30% தானே. தேர்ஃபோர் 300 into 30 300/30 into 100 அடிபட்டு போயிடும் 10. அப்போ 1000 மார்க். மேக்ஸிமம் மார்க் எத்தனை? 1000. A candidate scores 25% and fails by 30%, while another candidate who scores 50% gets 20 marks more than maximum required marks to pass the examination. Find the maximum marks of the examination. ஒரு கேண்டிடேட் 25%ல் ஃபெயில் ஆகிறான் பை 30 மார்க்ஸில். அதே அனதர் கேண்டிடேட் என்ன பண்ணுறான், 50% மார்க்ஸ் எடுத்து 20 மார்க்ஸ் மோர், அதை விட மினிமம் ரெக்யர்மெண்ட்டோட 20 மார்க்ஸ் அதிகமாக வாங்கி அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கான். அப்போனா ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன். அப்போ மொத்த மார்க்ஸ் எவ்வளவு? மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளவு? 25% தானே ஃபெயில் ஆனவன் ப்ளஸ் 30 ஈக்குவல் டு பாசிங் மார்க்ஸ். அப்போ அடுத்தது 50% மைனஸ் 20 ஈக்குவல் டு பாஸ். ரெண்டும் தானே. அப்போ 25x ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 50x மைனஸ் 20. ஸோ இந்த 25x இங்கே வந்துச்சுன்னா 25x ஆயிரும். 50x மைனஸ் 25x ஆயிரும். இந்த 20 இங்கே போச்சுன்னா 50 ஆயிரும். அப்போ 25x is equal to 50. therefore x equal to 2. therefore நமக்கு தேவை எத்தனை? 100x தானே. 100x 100 into 2 equal to 200. 200 மேக்ஸிமம் மார்க். ஓகேவா? இவ்வளோதான். கிட்டத்தட்ட 15 சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம். இந்த பேஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் கெயின் பண்ணிடலாம். நமக்கு அதுக்கு தேவை இந்த ட்ரிக்ஸ் படிக்கணும். இந்த ட்ரிக்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க, பர்சன்டேஜ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ட்ரிக்ஸை முடிங்க, எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ இது எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் காம்பவுண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.